துபாயிலிருந்து சென்னைக்கு திரும்பினார் நடிகர் அஜித் குமார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கார் ரேஸ் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்காக துபாய்க்கு சென்றிருந்தார். அங்கு தாக்குதல் நடைபெறும் நிலையில் அவருடைய பாதுகாப்பு குறித்த கேள்விகள் எழுந்தன. தற்போது அவர் சென்னைக்கு திரும்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில்ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில்ராஜா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, நடிகர் அஜித் குமார் கார் ரேஸ் பந்தயங்களில் கலந்து கொள்வதற்காக துபாய் மற்றும் அபுதாபி ஆகிய இடங்களில் இருந்தார். அங்கு நடந்த பந்தயங்களிலும் அவரும் அவருடைய அணியும் பங்கேற்று வந்தார்கள். இந்த நிலையில்தான் மார்ச் 1ஆம் தேதி அவர் சென்னை திரும்புவதாக இருந்தது. ஆனால் அன்று அந்த ஈரான் துபாய் மீது தாக்குதல் நடத்தி இருந்ததன் காரணமாக ஒரு பதற்றமான சூழல் நிலவியது. மேலும் வான்வழிகள் மூடப்பட்டதன் காரணமாக விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அஜித் எப்படி இருக்கிறார் என்ற கேள்வி வந்தது. அப்போது நாம் அவருடைய மேலாளரிடம் பேசும்பொழுது அஜித் பாதுகாப்பாக இருக்கிறார், பதற்றமான சூழல் முடிவுக்கு வந்த பிறகு அவர் சென்னை திரும்புவார் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அஜித் குமார் சென்னை திரும்பி இருக்கிறார். அதுவும் பாதுகாப்பாக வந்திருப்பதாக அவருடைய மேலாளர் தரப்பில் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்ராஜா.